குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு அடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான். எனக்கு தெரியும் என் தம்பி தங்கச்சியை திரும்ப கூட்டிட்டு வரதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அன்பு மலர்களே நம்பி இருங்களே, ஸ்டார்ட் மியூசிக் நமதே, இந்த ஸ்நாக்ஸும் நமதே. சாப்பாடுன்னு வந்துட்டா ஒண்ணு சேர்த்துருவோம். இதே மாதிரி அன்பான ஒரு குடும்பத்தை இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு நம்ம வர வைக்க போறோம். அன்புடன் குஷி ஃபேமிலி அண்ட் இந்த சைடு வந்து பாகியலட்சுமி ஃபேமிலி. அவங்களும் இதே மாதிரி ரொம்ப பாசமா இருப்பாங்க. எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அப்புறமா சிப்ஸ் தரேன். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுப்பா. சீசன் 1ல வாங்கின சிப்ஸ் எப்படி சாப்பிடுற பாருங்க. தம்பிக்கு ஏதோ ஆயிடுச்சு. இவங்க எல்லாரையும் நான் டெஸ்ட் பண்ணுவேன் இப்போ. எஸ் மக்களே, சோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் மியூசிக்ல பார்க்க போற இரண்டு டீம்ஸ். ஒன் மோர் டைம் லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் அன்புடன் குஷி டீம் அண்ட் பாகியலட்சுமி டீம். வெல்கம் டு வைக்கிங் பிரீமியம் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 2 பவர்ட் பை GRB நெய், ஷாரன் பிளை, வைரா சேஃப் மற்றும் உதயம் இட்லி அரிசி. கோ பிரசன்டட் பை நிப்பான் பெயிண்ட், ஜெம் ஹாஸ்பிடல் மற்றும் வசந்த் அண்ட் கோ. இட்ஸ் a huge show, okay? சூப்பர்மா. இதுல வந்து ஸ்டார்ட் மியூசிக்கு பல பரிச்சயமான முகங்கள் எனக்கு வந்து இங்க தெரியுறாங்க. ஐ நோ உங்களுக்கு இந்த ஷோ மேல இருக்கிற ஒரு லைக்கிங்காகவோ என்னன்னு தெரியல. பிரச்சனை நீங்க வந்து மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க. போன சீசன்ல எவ்வளவு ஜெயிச்சீங்க? Hardly 500 rupees. 500 rupees. What லோகேஷ்? ஆமா நானும் லோகேஷ் பாம்பு டான்ஸ் எல்லாம் ஞாபகல. ஆமா. ஜஸ்ட் மிஸ் லக்ல மிஸ் ஆயிடுச்சு அந்த 1 லட்சம் ரூபாய். பரவாயில்ல. பட் இந்த வாட்டி ரேஷ்மாவோட அந்த ஒரு லக் இருக்கறதுனால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா 500 ரூபாய் கிடைக்குமா டவுட்டா இருக்கு. மேபி ஒரு 1000 ரூபாய். ஐயோ என்ன ரேஷ்மா இப்படி சொல்றாங்க? இல்ல நெகட்டிவா சொன்னா பாசிட்டிவ் நடக்கும்ல. செஞ்சு காட்டு. ஏய் ஐயோ நீங்களா செஞ்சுக்கிற வேண்டியதா? செஞ்சுக்கலாம். ஐயோக்கா. ஐயோ இந்த வாய்ஸ்க்காக நான் எவ்வளவு வெயிட் பண்றேன் அக்கா. வெல்கம் டு ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 2. அத மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க ப்ளீஸ். வெல்கம் டு ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 2. So my dear boys and girls, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? சந்தோஷமா இருக்க போறோம். மீனாக்கா, அதாவது எப்போ நீங்க ஸ்டார்ட் மியூசிக்ல உங்க காலை வச்சீங்களோ அதுக்கு அடுத்த சீசன்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் டிவில எந்த பக்கம் திரும்பினாலும் கும்கி படம் துப்பாக்கி படம் வருதோ இல்லையோ நீங்க தான் அதிகமா தெரியுறீங்க. How is this possible? ஆனா அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தாங்க. Oh my god. ஐயோ எனக்கு இல்ல எனக்கு வந்து நீங்க இந்த ஷோக்கு ஒரு டெடிகேஷனா அந்த உயிரே பாட்டு மட்டும் ஒரு வாட்டி பாடணும்னு நாங்க ஆசைப்படுறோம். உயிரே அடங்கப்பா. உயிரே வந்து என்னோட கலந்து விடு. எப்படியாவது தப்பிச்சிட்டே ஓடி வருதே. உதவி வருதே. Fantastic, amazing, lovely. இப்ப சீசன் 2ல வர உங்க காலை நீங்க பதிச்சிட்டீங்க. இந்த சீசன் பயங்கர ஓஹோவா போக போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரட்டும் அப்படின்னு அன்புடன் நாங்க வேண்டிக்கிறோம். எஸ், மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டலோட நம்மளோட பாகியலட்சுமி டீம்ல இருந்து லெட்ஸ் வெல்கம் கம்பம் மீனா, விஷால் அண்ட் திவ்யா. அண்ட் பலத்த கைத்தட்டலோட லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் அன்புடன் குஷி டீம், பிரஜன் அவர்கள், ரேஷ்மா அவர்கள் அண்ட் லோகேஷ் அவர்கள். இந்த இடத்துல வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. சில பல இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் இருக்கு, அதை நான் சொல்றேன். பட் அதை தாண்டி நம்ம வந்து ஒரு இடத்துல ஜெயிக்கிறோம்னா ஆப்போசிட் டீமை எவ்வளோ வெறுப்பேற்ற முடியுமோ அவ்வளோ வெறுப்பேற்றலாம். ஸோ ஒருவேளை இவங்க வந்து தோத்துட்டாங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க வெறுப்பேற்றுறதுக்கு? இந்த ஒரு
கொடூரமான ஒரு எரிச்சல் ஸ்டெப் நம்ம பார்த்தோம். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கமான் என்ன வெறுப்பாவுது, உண்மையாவே வெறுப்பாவுது. ஐயோ அவுதா வெறுப்பாவுதா? பத்திட்டு வருது. பத்தி மீறிதா? எனக்கே வெறுப்பாகுது அதை பார்க்க. அப்ப யோசிச்சு பாரு, இதுதான் எனக்கு வேணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க வெறுப்பேத்தி கொண்டு சந்தோஷமா இருக்க வேண்டும். அதுதான் நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? சந்தோஷமா இருக்க போறோம். Fantastic. So Start Music Season 2ல இன்னைக்கு அன்புடன் குஷியா இல்ல பாக்யலட்சுமியா அப்படின்றத பாத்துடலாம். So முதலாவது சுற்றின் பேர் சவுண்ட் பாடு. ஓகே, சவுண்ட் பார்ட்டில உங்களுக்கான முதலாவது பிஜிஎம் இதோ. ஓகே 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 அன்புடன் குஷி டீம் மாரி 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 sing the song. Start music. ஊரு உலகம் தெரியாது, நியாயம் தர்மம் புரியாது. Is the right answer? That's the right answer. அன்புடன் குஷி start music. மாரி இன்னும் 4 சாங் இருக்கு. பஸர் மேல கை இருக்கட்டும், பிஜிஎம் கிட்ட காது இருக்கட்டும். உங்களுக்கான இரண்டாவது பிஜிஎம் இதோ. Stop it. Yes, the right answer is வச்சிக்கா உன்னை இடுப்புல அந்த பச்சை கிளி. என்னெல்லாம் இடுப்புல எல்லாம் வச்சுக்க முடியாது. சரி, வேற அதான் ரைட் ஆன்சர் அப்பா. அதுதான்ப்பா ரைட் ஆன்சர். வெல் டன். அன்புடன் குஷி, another point for you guys. ஏ வச்சிக்க பாருக்குல இந்த பச்சை கிளி சுத்துது இருக்குல. ஏ சுத்திக்க வாசுக்குல, இருக்குமே கொட்டு படிச்சுக்கிற வெடுக்குல. நீ கும்முன்னு தான் வாய கொஞ்சம் பொத்து. நீ கம்மனு தான் வாய கொஞ்சம் பொத்து. வச்சிக்க Well done. क्या बात है. Amazing है. Very good. அன்புடன் குஷியோ குஷி है. 2 points எடுத்துட்டீங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா you are out of the game. நீங்க வந்து இந்த ரவுண்டியே டேய் தம்பி ரெடியாறா பண்ணியா? டேய் தம்பினே No comments. So one more point நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் இந்த ரவுண்ட ஜெயிச்சிருவீங்க. தெரியணுமே. நாங்க கண்டுபிடிச்சத அமுக்கும்ல அவங்க அமுக்கிடுறாங்க. ஏய் அவ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீ ஏன் அமுக்குற? அதே மாதிரி பேசுறல. ஏய் நான் இன்னொரு வாய்ஸ் கூட பண்ணுவேன். எனக்கு ஒரு சான்ஸ் தரீங்களா? ஏய் ப்ளீஸ். ஏய் எனக்கு ஒரு சான்ஸ். ஏய் ப்ளீஸ். ஏய் ஆமா ஆமா. ஏய் நான் ரெடி பண்றேன் ப்ளீஸ் பா. ஏய் கம்பு மீன வாய்ஸ் வருது. சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கா? நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கக்கா. என்னடா அது? என்ன தைரியத்துல பிடிக்குற அப்படின்னு கேக்குறீங்களா? சோ இந்த சாங்க வந்து நம்மளோட அன்புடன் குஷி டீம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா லக்கி ரூம்க்குள்ள இருக்கிற 10,000 ரூபீஸ்க்கான ரூமுக்கு நீங்க தான் போவீங்க. ஓகே ரெடி. உங்களுக்கான மூணாவது பிஜிஎம் இதோ. என்னது இது? ஒரு நிமிஷம் தெரியும்தான். அப்படின்றதுக்குள்ள நீங்க அமுக்குறீங்க. மியூசிக்ல எனக்கு தெரியும். பாடுமா. ஆம்பளைங்க வச்சிருக்கோம் மீசை எனக்கு பிடிக்கல, மீசை கொஞ்சம் பிடிச்சாலும் பேச எனக்கு பிடிக்கல, பேச கொஞ்சம் நினைச்சாலும் பிடிக்கல, ஒன்ன மட்டும் பிடிக்குது, கண்ண மட்டும் பிடிக்குது. ஒன்ன மட்டும் பிடிக்குது, ஓ கண்ண எனக்கு பிடிக்குது. ஆம்பளைங்க வச்சிருக்கோம் மீசை எனக்கு பிடிக்கல, மீசை கொஞ்சம் பிடிச்சாலும் பேச எனக்கு பிடிக்கல, பேச கொஞ்சம் நினைச்சாலும் பழக எனக்கு பிடிக்கல, பழகி பார்த்து தொலைச்சாலும் பல்லானது பிடிக்கல. ஒன்ன மட்டும் பிடிக்குது, ஓ கண்ண மட்டும் பிடிக்குது. ஒன்ன மட்டும் பிடிக்குது, ஓ கண்ண
கூட எடுத்துட்டு வரல. அந்த சீரியல் ஹீரோயின் ஆடுதுன்னா அவ கூட வந்து ஆட வெக்கமா இல்ல? அந்த அக்கா தான் வந்து இழுக்குதுல்ல. அந்த அக்கா இங்க ஆடவே எடுத்துது. எங்க அங்க எடுத்துது. என்னையும் வேற கூப்பிடுறாங்க வந்து. ஏன்னாப்பா வந்துருன்னு. போடா. அங்க ரேஷ்மாவோட ஆட வேண்டியது தானே? நான் கூப்பிடு. திவ்யாவை கூப்பிடுன்னு சொன்னதே காலைல. கூப்பிடு சொன்னது அவங்க கூட ஆடுற. நீ அதுக்கு யார் கூடு? நீ அதுக்கு யாரோட பேர் அவர் வச்சு சொன்னாரு திவ்யாவை கூப்பிடுன்னு. நான் சொன்னேன். கூப்பிட்டேன். நான் கூட தான் இவர்கிட்ட ரேஸ்மாவை கூப்பிடுங்க கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. என்ன நினைச்சே நீ கூப்பிடு. ஏன்னா ஆளா இருக்குமா நான் போலீஸ கூப்பிடுவேன் சொல்லிட்டாரு. போங்க அந்த பக்கம் ரெண்டு. சரண்டர் நான் போயிடுறேன். அவனை கூப்பிடு இவனை கூப்பிடு. எனிவேஸ் சவுண்ட் பார்ட்டியோட முடிவுல பாக்யலட்சுமி டீம் 0 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. வேற நம்ம அன்புடன் குஷி டீம் 3 பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த ரவுண்ட் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே சோ which means நீங்க தான் வந்து லக்கி ரூம்க்குள்ள போக போறீங்க. லக்கி ரூம்ல உங்களுக்காக 10,000 rupees காத்துட்டு இருக்கு. சோ அன்புடன் குஷி Come on. குஷியா யார் அனுப்ப போறீங்க? நாங்க குஷியவே குஷிவே நீங்க அந்த பக்கம் போயிட்டு மேல போயிட்டு அப்புறம் இப்படி போயிடலாம். ஓகே சோ குஷியா உள்ள போயிருக்காங்க. ரேஷ்மா ஏல 500, பில 10,000, சில 0, டில 100. சி ஃபார் குஷி அப்படின்னு அவங்க இல்ல இல்ல கே See for Kushia. Come on. B. பி பி Yes. பி கமாண்டா மாமா அதான் சி ஃபார் குஷி சி ஃபார் குஷி No. B. ஏ ஃபார் அஷி டி ஃபார் குஷி ஆஹா சி ஃபார் குஷி இல்ல டி அம்குவா ஏய் டி ஃபார் குஷி டி ஃபார் குஷி சி அம்கு சி அம்கு அட சி அம்கு என்ன இப்படி வெறுப்பேத்துங்க. ஏய், வெறுப்பேத்த சொன்னா நீ என்ன உங்களை encourage பண்ணிட்டு வர செல்லம்? அக்கா கொஞ்சம் சொல்லி கொடுக்கா. விஷால் நெக்ஸ்ட் டைம் பெட்டர் அவாய்ட். ஓகே அன்புடன் குஷில இருந்து லெட்ஸ் வெல்கம் குஷி. நீங்க ஏன் பிடிச்சிக்கிட்ட? ஐயோ எவ்வளவு ஹெவியா இருக்கும். சொல்லுங்க குஷி, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் மியூசிக்கு வந்திருக்கீங்க. உள்ள போய் அவ்வளவு கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் டி அமுக்குனீங்க ஏன்? இல்ல உள்ள போய் கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. சரி கண்ணை மூடி ஏதாவது ஒன்று எடுத்துடலாம் அப்படி சொல்லி தான் டி நீ கண்ணை திறந்துட்டு அமைக்கிறதுனால நல்லா அமைக்கிறீங்க. நீ இதை ஒழுங்கா அமைக்கி இருந்தானா நம்ம போயிருந்தோம். பட் மனசுக்கு தோணுச்சு இதை டீல எடுக்கலான்னு. நாளை எடுத்தேன். அப்படியா? சரி ஓகே. நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்கன்னு பாப்போமா? ஓகே. எவ்வளவு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ பயமா இருக்கு. இல்ல அது சி அன்பா கூட வரலாம்ல. அப்போ ஒரு 100 ரூபாய் எடுத்திருப்பேன். 100 ரூபாய் எடுத்திருப்பீங்க. அரே வா. ஓகே ரெடியா? பாத்தலாமா? ஐயோ தெய்வமே. குஷி நீங்க ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 2ல ஜெயிச்ச அமௌண்ட் சாரி. பயமா இருக்கா? ஆமா பரவாயில்ல. இல்ல அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. சிவாஜி படத்துல நீங்க அங்க உள்ள இருக்கும்போது உங்க கல்வி ஊத்துனாங்க. நீங்க போலாம். Please take a seat. அதாவது சிவாஜி படத்துல 1 ரூபா வச்சு வாழ்க்கை ஆரம்பிச்சாரு. நாங்க 100 ரூபா வச்சு அடிக்கிறோம். நீங்களாவது 100 ரூபாய் ஜெயிச்சீங்க. சில பேர்லாம் ஒண்ணுமே பண்ணாம அவ்வளோ ஆட்டம். ஓகே எனிவேஸ் சோ முதலாவது ரவுண்டோட முடிவுல நம்மளோட அன்புடன் குஷி டீம் 100 rupees அவங்களோட அக்கவுண்ட்ல சேர்த்திருக்காங்க. வேற பாக்ய லக்ஷ்மின்றது பேர்ல இருக்கோனோ அக்கவுண்ட்ல ஒண்ணும் இல்லை. சோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் காத்திருந்து. ஓகே சோ ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 2ல அன்புடன் குஷி அண்ட் பாக்யலட்சுமியோட விளையாடிட்டு இருக்கோம். ரவுண்ட் 1ஓட முடிவுல 100 rupees அன்புடன் குஷி வச்சிருக்காங்க. பாக்யலட்சுமி simply waste. Okay? என்னது? Simply waste. No money in the account means simply waste only. Okay? So இரண்டாவது ரவுண்ட்லயாவது இவங்களோட அக்கவுண்ட்ல ஏதாவது சேருதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 2ஓட இரண்டாவது ரவுண்டின் பேர் சுட்ட பழம். அண்ட் இரண்டாவது ரவுண்ட்ல உங்களுக்காக லக்கி ரூம்ல காத்துட்டு இருக்கிற பிரைஸ் மணி 25,000 rupees. சோ இன்னைக்கு சுட்ட பழத்துல வர போற கேரக்டரை ஒரு பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடுறேன். சூப்பர்
வையாபுரி. ஐயா புரியா ஏய் நான் வந்து பாலா மனோபாலா. ஆமா வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நான் ஸ்டார்ட் மியூசிக் நல்லா பண்றேனா சார்? சூப்பரா பண்றமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கூட லாக்டவுன்ல ரொம்ப அப்படியே உடைஞ்சு போயிருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ குறையவே இல்லம்மா. இதுலயே லாக்டவுன் எவ்வளவு சிறப்பா பண்ணிருக்கேன்னு தெரியுது. தெரியுது சார். நீங்க எப்படி சார் இவ்ளோ ஸ்லிம்மா இப்படி மெயின்டைன்டா இருக்கீங்க? அதுக்கு நிறைய டயட் பண்ணணும். என்ன மாதிரி டயட் பண்றீங்க சார்? சாப்பிடாம இருந்தாலே டயட் தான். எஸ். எல்லாம் ஞாபகம் இருக்கா சார்? எல்லாமே. மூணாவது தான் ஃபர்ஸ்ட் பாடணும், ஃபர்ஸ்ட் தான் ரெண்டாவது பாடணும், ரெண்டாவது தான் மூணாவதா பாடணும். தம்பி வந்து பேசிட்டு இருந்தேன். ஓகே. அவன் பயந்துட்டான். ஆமா. இவ்வளவு அழகா இருக்கீங்களே. Thank you. கூடவே இவ்வளவு உலகலையே நான் கூட்டிட்டு ஓ வந்திருக்கீங்க. இவன் தான் நீங்க ரெண்டு பேரும் வெளிய நின்னு பேசுனீங்களா? இவன் அழகா இருக்குன்னு சொல்ல சொன்னது. இல்லன்னா மாத்தி சொன்னா மட்டும் நீ என்ன மொடோனா ஆயிருவியா? மனசாட்சியை தொட்டு சொல்லு. இந்த மூஞ்சி அழகிங்களா? நல்லா உனக்கு பேர் பண்ற மாதிரி எனக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிளான் பண்ணி சொல்லாத, மேடையில வந்து சொல்லிரும், காமெடி எடுக்காதுன்னு சொல்லி கொஞ்சமாவது கேட்டா தானே. சரி அது யாரு? கருப்பாயி யாரு பாரு? ரெண்டு பேரும் பார்க்க அண்ணன் தம்பி மாதிரி இருக்கீங்க. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. How dare you? அப்படியே அந்த பொண்ணு சரி, கேக்குறேன். அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கீங்க. அண்ணன் தம்பி அக்கா மாதிரி. தம்பிப்பா. ஓகே சாரி, அக்கா தம்பி மாதிரி இருக்கீங்க. சரி அது இருக்கட்டும். உங்க பேர் அனகொண்டா தானே? அப்புறம் சால் கரெக்டா தானப்பா சொன்னேன். என்னப்பா நீ? அதாவது விவரம் தெரியறதுக்கு முன்னாடி விஜய் டிவில பார்க்கும்போது நீங்க வந்தீங்க. விவரம் தெரிஞ்சு நானே விஜய் டிவிக்கு வந்துட்டேன். இன்னும் நீங்க இங்கதான் இருக்கீங்க. அதுக்கு காரணம் நீங்க இல்ல, இந்த இருக்காலே ஜிந்தா ஜிந்தா காரி தான். யூடியூப்ல இருக்கவங்க எல்லாம் விஜய் டிவி வந்துட்டா நாங்களாம் எங்கடா போறது? ஹாய், நீங்க தானே சாந்தனோட டான்ஸ் ஆடி இருப்பீங்க, டாக்ஸி டாக்ஸி. ஆமா. அதுக்கப்புறம் அவரையும் காணோம், உங்களையும் காணோம். இங்கதானே இருக்கேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க பாலும் பழத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன மேட்ரு? அதுதான். ஆனா நீ சுட்ட பழம், நீங்க எதுக்கு என்ன வர சொன்ன அத சொல்லு. அத பண்ணிரலாமா சார்? ரெடியா இருக்கீங்களா சார்? ரெடியா சார் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சாங் இதுதான் சார். ஓகே. சிரிக்கும் போது கண்ணில் மின்னல் தெரித்து ஓடுதே, அதுவா அதுவா மூக்கின் மேலே மூக்குத்தி போலே. ஏய் அமுக்கிட்டாங்க அன்புடன் குஷியா? ஏய் அமக்கல. அவங்க தான் பஜர் அமுக்கிட்டாங்க. 5 4 போலே. அந்த மியூசிக் நல்லா ஞாபகம் இருக்கு. பாடுங்க டக்குனு 3. அந்த லைன் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்களேன். தெரிக்கும் போலே சுத்தி வரும் மேல. ஐயோ ஐயோ ஐயோ. அக்கா முடிஞ்சிச்சுக்கா. இருக்கும் போதே கண்ணில் மின்னல் ஓடுதே அப்படின்னு குஷி வந்து குஷியா அமுக்கிட்டாங்க. ஆனா துஷியா போயிடுச்சு. பஜரை பிரஸ் பண்ணீங்க, ஆன்சர் தப்பா சொல்லிட்டீங்க. அதனால without trying ஆட்டோமேட்டிக்கா பாக்யலட்சுமி டீமுக்கு 1 பாயிண்ட் போயிடுச்சு. So the right answer is கூந்தல் முடிகள் நெற்றி பரப்பில் கோலம் போடுதே அதுவா, கோலம் போடுதே அதுவா, சிரிக்கும் போது கண்ணில் மின்னல் தெரித்து ஓடுதே அதுவா, தெரித்து ஓடுதே அதுவா, மூக்கின் மேலே மூக்குத்தி போலே மச்சம் உள்ளதே அதுவா அதுவா அதுவா, கழுத்தின் கீழே கவிதைகள் ரெண்டு மிச்சம் உள்ளதே அதுவா அதுவா அதுவா, அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன், எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ, அது ஏதோ, அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. வாழ்த்துக்கள். சோ உங்களுக்கான ஒரு பாயிண்ட் ஓசில கடித்து விட்டது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பிரியங்கா ஓசில விட்டு கொடுத்துட்டோம். ஓசில உங்களுக்கு பிரஜனை நான் சொல்றாலும் உங்களுக்கு ஓசில கிடைச்சிருச்சாம். இதெல்லாம் ஐயா இது ஒரு திறமையா? என்ன திறமையா? பிடிக்கிறது. என்னது? விட்டு பிடிக்கிறது. ஐயா, அதுவா எவ்வளவு நேரம் ஐயா பண்ணாங்க விட்டு பாத்தீங்களா? கொடுக்கிறதுயா.
நீங்க ஜெயிச்சிட்டு விட்டுட்டீங்க point நாங்க எடுங்க. புடிச்சிட்டோம் நீங்க அதனால என்ன சொன்னாலும் ஓகேங்க. சும்மா இரு. எல்லாம் ஜெயிச்சாலும் உள்ள போய் 100 ரூபாய் தான் வச்சுக்கிறீங்க. அமைதியாரு. 2வது பாட்டு போயிடலாம் சார். இதுதான் சார். இதுவா? சார பாம்பு சட சலவ செஞ்ச ஈட அப்புறம் என்னமோ வந்துச்சு. சாட்ட வீசும் நாட. அவ்வளவுதானே? உனக்குதான். உனக்குத்தான் உனக்குத்தான் உனக்கேதான் மார்பில் மச்சப்பட மனசில் வெக்க கொட தோதா தூக்கு இடம் உனக்குத்தான் என் கூச்சம் எல்லாம் குத்தகைக்கு உனக்குத்தான் என் கொழு கொழுப்பு இலவசம் உனக்குத்தான். அவ்வளவுதாக்கா. கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சார். இருங்க சார். நீங்க இதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. ஹலோ. அது இல்ல பஜார் அமுக்கிட்டீங்க. யார் அழுத்துனா? யார் அழுத்துனா? அமுக்கிட்டாங்களா? அவர பஜார் கபடி பிளேயர் அமுக்கிட்டாரு. லோகேஷ் சும்மா வேலை செய்தான் அமுக்குனீங்களா? ஏமா அத பாடுமா. சர சர சார காத்து வீசும் போது சார பாட்டு சாரா பாம்புனா எங்க வேணாலும் பாம்பு எத்துன்னு அப்படியே நீங்க பாடுவீங்களா சார்? கரெக்டான ஆன்சர் நம்ம பாத்துடலாமா சார்? ஓகே, பட் கரெக்டான ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் வித்வுட் ட்ரையிங் திரும்பவும் ஓசில பாக்யலட்சுமி ஜெயிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். And the right answer is சார பாம்பு சட சலவ செஞ்ச எட சாட்ட வீசுனட உனக்கு தான் மார்பிள் மச்சப்பட மனசில் இதுதான் right answer. தொண்ட தூக்கம் இடம் உனக்கு தான் குங்கும பூவும் குங்கும பூவும் உனக்கு தான் இந்த கொஞ்சம் புறம் உனக்கு தான் பால்பழம் உனக்கு தான் பாயசமும் உனக்கு தான் சந்தனம் உனக்கு தான் சக்கரை பொங்கல் உனக்கு தான் முருகா காப்பாத்து இத முடிஞ்ச மல்லையேத்து கல்லா காப்பாத்து இத கட்டி கை மாத்து. ஓகே சார், வெரி குட், வெல் டன். சோ 2 பாயிண்ட் ஓசில எடுத்து டீம் பாக்யலட்சுமி ஜெயிச்சிருக்கீங்க. தமிழரசனுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப அழகா நீங்க மனோபாலா சார் மாதிரி வந்து யாருமே எந்த சாங்குமே கண்டுபிடிக்காம சில பேர் ஓசில மட்டும் வாங்கியிருக்காங்க. வெல் டன். பாய். ஓகே சார், சுட்டப்பழத்தோட வினர்ஸ் ஓசில பாக்யலட்சுமி நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஸோ 25,000 rupees ரூம்குள்ள நீங்க தான் போக போறீங்க. யார் அனுப்ப போறீங்க? அக்கா Oh, so எங்க டீமோட கோஆர்டினேட்டர். ஓகே, நம்ம மீனாக்கா 25,000 போறோம். ஸ்ட்ரெயிட்டா ஏ அமுக்குறோம். இல்ல பி இல்ல சி இல்ல டி. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் கம்ம மீனாக்கா. உங்களுக்காக நான் ஃபுல் சியர் பண்ணுவேன் இங்க. ஓகே, பலத்த கைத்தட்டலோட அவங்கள அமுச்சு வச்சிடலாம். ஏல 25,000, பில 100, சில 500 and டில 0. டீதான். கண்டிப்பா அவங்க ஏ தான் அமுக்குவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் நினைக்கலையே. ஆனா அவங்க பி ஃபார் பாக்யலட்சுமின்ட்டு டி தான். அப்படி நினைச்சு டி அங்க. அப்படி என்ன நினைச்சிட்டு டி ஃபார் ரோஹி நம்ம பேசிட்டு இருக்கோம், அவங்க பாட்டுக்கு டிஎம் கிட்ட போயிட போறாங்க பாத்து. கமான் கா. ஏ கம் ஆன் மீனாக்கா. ஐயா பி இல்ல. கம் ஆன் மீனாக்கா. பி ஃபார் பாக்யலட்சுமி. பாக்யலட்சுமி பா. மீனா. கடவுளே, மீனா. பி தான் அமுக்குவாங்க பாரு. பி ஃபார் பாக்யலட்சுமி இல்ல. ஓ, ஒண்ணுலயே நிக்க போறாங்க. சி ஃபார் குஷி 500. டி ஃபார் டி ஃபார் டி. ஐயோ சாமி. ஒரு பலத்த கை தட்டறோல. லெட்ஸ் வெல்கம் அவர் கம்பத்து பொண்ணு, கம்பத்து மீனா. மீனா பொண்ணு மீனா பொண்ணு மீனா பொண்ணு வீணா பொண்ணு வீணா பொண்ணு குமரிய பார்த்தா
என்ன இல்ல பார்க்கலாம் பார்க்கலாம்னு வந்தீங்களா? ஏன் டிவில பார்க்கலையா? சரியா எனக்கு படபடன்னு ஏதாவது வேணுமா? பிபி மாத்திரை ஏதாவது தட்டுமா? அடிச்சு எடுத்து போடாதீங்கப்பா. என்னக்கா உள்ள போய் என்ன ஆச்சு சொல்லுங்க. இல்ல என்னோட கெஸ் போன வரையும் சீல தான் வச்சிருந்தாங்க. என்ன வச்சாங்க? சீல ஹீரோ வச்சிருந்தாங்க. தெரிஞ்சது இல்ல சீல போனது. அதனால இப்பயும் அதுல வேற ஏதாவது மாத்தி வைப்பாங்கன்னு நினைச்சேன். திவ்யா போன வாட்டி அவங்க போகாததுனாலதான் அவ்வளவு அமௌண்ட் எடுக்க முடியலையாம். இல்லாட்டி அவங்க அடிச்சு கிழிச்சிருப்பாங்கன்றதுதான் அக்கா சொன்னாங்க. எனக்கு தெரியும்க்கா. அவங்க பாத்துலாமாக்கா? கம்பத்து பொண்ணு அக்கா ஆகிய கம்பத்து மீனா அக்கா நீங்க எடுத்த அமௌண்ட் music because I'm going to start music. Welcome to Start Music Season 2. அதாவது இந்த இழந்த பழம் இந்த பாட்டுனால தான் ஓசில பாக்யலட்சுமி டீம் ஜெயிச்சு ஓசில அந்த ரூம்குள்ள போய் ஓசில 500 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. சரியா? இவ்வளோ விஷயங்கள் ஓசில நடந்திருக்குன்னா கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி நீங்க எங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஓகேயா? இந்த பாஸ்கெட்டை நான் இப்போ உங்ககிட்ட கொடுக்க போறேன். ஓகேயா? இதுல நீங்க எங்களுக்கு இழந்த பழத்தை விற்க போறீங்க. நான் சொல்ற கேரக்டர் இந்த பழத்தை வித்தா எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க எல்லாருமே பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகேவா? சோ ஒரு பலத்த கைதட்டலோட கம்பத்து மீனாக்கா வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. சோ டுடே நான் உங்களுக்கு கொடுக்க போற கேரக்டர் என்ன தெரியுமா? என்ன? சில்க். சில்க் இழந்த பழத்தை வித்தா எப்படி விற்பாங்களோ அந்த மாதிரி இழந்த பழத்தை மட்டும் வித்தா போதும். சரி, ஓகே, ரெடியா? போலாமா? விக்கலாமா? ஆக்ஷன். பொண்ணு சூப்பர் இல்ல? இழந்த பழம் எவ்வளவு கிலோ? 10 ரூபா. நீங்க வாங்கினீங்கன்னா தான் எங்க வீட்டுல சோறாக்க முடியும். என்னை விட அங்க ஒருத்தர் இருக்காரு, அவரு பழமாதான் சாப்பிடுவாரு, அவர்கிட்ட போங்க. அவரே பழமா தான் இருக்காரு. டக்குன்னு சில்க்குக்குள்ள கோவை சரளா மாடம் பூந்துட்டாங்கன்னா எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி வித்துருங்க. இவர் சிவப்பு முல்லை. இழந்த பழம் 2 10 ரூபா. 2 10 ரூபாவா? எனக்கு 1/2 கிலோ தான் வேணும். 1/2 கிலோ இல்ல, 1 கிலோ தான் விற்க முடியும். 1/2 கிலோ விற்க மாட்டாலாம், ஆனா 1 கிலோ விற்பாலாம். என்ன ஜந்துனே தெரியலடா இதெல்லாம். மேடம் உங்களுக்கு தான் முடியல, நீங்க அந்த தம்பிட்ட கொடுத்துருங்க. அவர் எப்படி விக்கிறாருன்னு பாப்போம். இந்தாங்க தம்பி. தம்பி ரெடியா? அசோகன் சார் ஒரு வேளை இழந்த பழம் விக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? என்னது பாத்தியா? எழுந்த பழம் உன் கண்டு மாதிரி ரவுண்டா ஜக 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 ஜக. எழுந்த பழம் சாப்பிடுறியா? கிலோ 1 கிலோ 2000 ரூபா தான். என்ன சார் உங்களுக்கு டேஸ்டே இல்ல? இல்ல ஓசியா கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு பாக்குறேன். வெச்சுக்கோ. கேரக்டர் மாதிரி எங்க போகுது? ஓகே, நான் ஃபுல்லா எடிட் பண்ணிடலாம். ஓகே, ரெடி. அப்ப எடிட் பண்றீங்களா? பரவாயில்ல. ஓகே, நான் சூப்பர்ண்ணா. நம்ம வேலையை பார்ப்போம். சிவாஜி சார். ஓகே, இதுக்கு மேல சிவாஜி பண்ணவே மாட்டேன் சார். ப்ளீஸ் என்னண்ணா நீங்க அவ்வளவு சூப்பர் பண்றீங்க. கூடி தூக்கி போடுறீங்க. கொஞ்சம் அவங்கலாம் டெக்னீஷியன்ஸ்லாம் சாப்பிட போயிருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. கேமரா ஓடுதா? ரேஷ்மா சிவாஜி சார். இல்ல வேணாம் ப்ளீஸ், அந்த பொண்ணு என் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. பரவாயில்ல பண்ணுங்க. அந்த நம்பிக்கை நாம இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம். சிவாஜி சார் ரெடி? சிவாஜி எப்படி வரும்னு தெரியல. வரணும். ஐயோ இது ரெண்டு எப்படி வந்ததோ அதே மாதிரி. சிவாஜி சார் ரெடி? அப்பா ரேஸ்பா, எடுத்து பழம் கிலோ 1 ரூபா தான். ஓகே, லைட்டா எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? ஓகே.
எப்படி இருக்கு? கொட்டையே காணும். தேங்க்யூ. ஓ பண்ணிட்டாங்க நல்லா சாப்பிட. ஓகே ரெடி பண்ணலாம். ஓகே ரெடி. ஓகே வா வா பிரஜனா இவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கா பண்றோம். அவருக்காக ஒரு பலத்த கை தட்டல் எல்லாரும் கொடுங்க. என்ன ஏய் ஆனா சூப்பர், நான் வேற லெவல், நான் சான்ஸே இல்லை. ஓகே ஸோ ஸ்டார்ட் மியூசிக் 2 ஓட இரண்டாவது சுற்றோட முடிவில் நம்மளோட அன்புடன் குஷி டீம் ஓட அக்கௌண்ட்ல 100 ரூபாவும் நம்ம பாகியலட்சுமி டீம் ஓட அக்கௌண்ட்ல 500 ரூபாவும் சேர்த்து வச்சிருக்காங்க. மூணாவது ரவுண்ட்லயாவது அந்த 50,000 ரூபாய் ரூம்குள்ள போறாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 2 ஓட மூன்றாவது சுற்றின் பேர் பயோஸ்கோப். ஓகே ஸோ பஸர் மேல கை இருக்கட்டும், ஸ்கிரீன் மேல கண் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் சாங்கோட ஃபர்ஸ்ட் இமேஜ் ப்ளீஸ். ஓகே ஸோ தமிழ்ல யோசிங்க, இங்கிலீஷ்ல யோசிங்க, ஆக்ஷன் யோசிங்க, என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே செகண்ட் இமேஜ் ப்ளீஸ். பஸர் அழுத்திட்டாங்க. யாரு? யாரும் இல்ல, அவங்க அழுத்திட்டாங்க. இல்ல அந்த டீம் பஸர் அழுத்திச்சு. அந்த டீமோட பஸர் கிரீன் கலர்ல எரிஞ்சிருச்சு. நீங்களா? எங்க தெரியாம தெரியா? வாட் ஏ பியூட்டி திஸ் இஸ். என்னக்கா ஓகே பரவாயில்ல சரி. சோ நீங்க பஸர் பிரஸ் பண்ணிட்டீங்க, நீங்க ட்ரை பண்ணலாம் இப்போ. இச்சித்தா அது இல்லையா? இச்சு தான்னு சொல்லிருக்காங்க. தம்பி அர்ரா கையில அர்ரா. இப்ப அது தப்பா இருக்கட்டும், நான் நடிக்கிறேன். மூணாவது இமேஜ் போடுங்க. அதேதான். இருங்க இருங்க. ஓகே இச்சு தா திரும்பவும் இச்சுன்றாங்க. நாலாவது தா. ஓகே ஃபிஃப்த் it is the right answer. எப்படி அது? இச்சிதா இச்சிதா கண்ணத்துல இச்சிதா. yes பாகியலட்சுமி well done. Hey. இச்சுதா இச்சுதா இச்சிதா. கண்ணத்துல இச்சுதா. Hey, பிச்சிதா பிச்சிதா. உன் கண்ணங்களை பிச்சிதா. பாயிண்ட்ஸ் தா பாகியலட்சுமி டீமுக்கு பாயிண்ட்ஸ் தா. well done amazing சூப்பர். பாகியலட்சுமி 1 பாயிண்ட் எடுத்துட்டீங்க. இன்னும் 4 சாங்ஸ் பாக்கி இருக்கு. சோ உங்களுக்கான இரண்டாவது சாங் பயோஸ்கோப்ல இதோ. ஆஹா செகண்ட் இமேஜ் ப்ளீஸ். ஓ வாவ். எதிரியா? ஓகே எதிரியா? அப்படிதான் நினைக்கிறேன். தேர்ட் இமேஜ் ப்ளீஸ். எதுக்கு? ஓகே ஓகே அம்கே ஆச்சி. ஏ. பாகியலட்சுமி எதுக்கு? சொல்லுங்க. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்து கண்ணம்மா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் எப்படி மேடம் நீங்க அதை சொல்றீங்க சொல்லுங்க. கண்ணுக்குள் 100 நிலவா. கண்ணுக்குள் 100 நிலவா நீங்க சொல்ற செகண்ட் சாங். பட் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து கண்ணுக்குள்ளே உன்னை வைத்து தான் நீங்க ஆமா சொன்னீங்க. கண்ணம்மா இல்ல ஏய் நம்ம கண்ணம்மான்னு சொல்லிட்டு நம்ம ஐயோ கண்ணுக்குள் 100 நிலவா. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்துன்னு சொன்னீங்க. எனிவேஸ் நாலாவது இமேஜ் எல்லாம் போடலாம். 3 நிலவு அவ்வளவுதான். ஓகே ஃபிஃப்த் இமேஜ் ப்ளீஸ். அந்த பாட்டுலாம் வரும்போது நான் பிறக்கவே இல்லையா? ஐயா பிறக்கணும் அவசியம் இல்லையா? இந்த பிள்ளைக்கு So, தெரிஞ்சு அந்த இது பாட்டு. என்ன சாங்ன்றது அவங்க ரெண்டாவது வாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் எனக்கு தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிற அறிவுக்கு நீங்க ஃபர்ஸ்டே அதை கண்டுபிடிச்சீங்க. ப்ளீஸ் சிங் தி சாங் ஃபார் மீ. Come on, Reshma. 100 நிலவா அது ஒரு கனவா. என்ன கனவா? இங்க பாருங்க. கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா. ஆமா கைக்குட்டை காதல் கடிதம் எழுதியவளா. நானும் விடவில்லை தொடவில்லை ஏனோ விடவில்லை வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் செய்தியெல்லாம் வார்த்தை வருமா. ஐயர் வந்து சொல்லும் செய்தியெல்லாம் வார்த்தை வருமா. கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா. கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா. ஜஸ்ட் மிஸ் எங்க மிஸ்? ஜஸ்ட் மிஸ். ரொம்ப miss அது. நாங்க தான் கண்டுபிடிச்சோம். பரவாயில்ல இட்ஸ் ஓகே. பட் நீங்க பஸர் அம்கி ரைட்டா சொல்லாத காரணத்தினால ஆட்டோமேட்டிக்கா அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஓசியா வரல, கண்டுபிடிச்சோம். டீமுக்கு போயிருக்கு. ஓசின்னு நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் அறிவு யூஸ் பண்ணிருக்காங்க. சோ வெல் டன். 1 ஆல்ல இருக்கீங்க ரெண்டு பேருமே. குட். இவங்களுக்கான மூணாவது சாங் இதோ.
என்ன இருக்கும்? இது என்னவா தெரியுது உங்களுக்கு? ஓகே ஆடி ஆடி செகண்ட் இமேஜ் ப்ளீஸ். பஜர் மேல கை இருக்கட்டும். மூணாவது இமேஜ் ப்ளீஸ். வாவ். நான் பிரஜனா தேர்ட் இமேஜ் தெரியுதா? அது எனக்கு தெரியுது. ஓ தெரியுதுல. ஓகே. லொகேஷன் தெரியுதா அது? வெயிட் பண்ணும். லோகேஷ் fourth image please. Wow, I love it. என்னதுகாது? புளியங்க. புளியங்கவா? Fifth image please. ஒண்ணுமே சொல்லல. அடிச்சிட்டாங்க. நான் அடிச்சிட்டேன். ஐயா அவ அடிச்சதுக்கு அப்புறம் நீ அடிச்சீங்க. நான் கண்டுபிடிச்சேன். அல்டிமேட் கம் ஆன். ஏய் சூப்பர். ஐயோ நீ சொன்னாலே தெரியும் சூப்பரா இல்லையா? டவுட் தான் பட் கன்ஃபார்ம். ஓகே ஓகே. ஓரோர புளியமா எப்படி ஊற வைக்கிறது. ஊர ஓ ரம் Come on, let's do that. Dance. Come here, everybody. ஒளி டிவி பேசல சலக ஊரோர புளிய மரம் ஒளி டிவி பேசல சலக நான் பிறந்த மதுரையில காலே காலே நட்டாமையாரே கூடுனமே கூட்டு வண்டி கால போல மாட்டினமே நாறு பையன் கை மேல நல்லா இடுப்ப வலிச்சு கிழிச்சு ஆட்ட வேண்டியது தானே? நீங்க வந்து எடுத்திருக்கீங்க. இப்போதைக்கு அன்புடன் குஷி லீடிங்ல இருக்கீங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர்ஸ். விஷால், எஸ் டெல் மீ கா. நீங்க என்ன பண்றீங்க இந்த நிகழ்ச்சியில அதை சொல்லுங்க ப்ளீஸ். நான் கண்டுபிடிச்சோங்க. இவங்க என்ன பண்றாங்க? நாங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறதுல பிஸியா இருந்தோமா? பஸ்ஸர் பிரஸ் பண்றத நீங்க கண்டுபிடிக்க பிஸியா நாங்க அழுத்திட்டோம். ஓகே திவ்யா. ஆமா நாங்க ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, நாங்க சும்மா உங்களை பாக்குறோம். பட் அவங்களுக்கு நீங்க டஃப் கொடுக்கணும்னா இந்த பாயிண்ட நீங்க எடுக்கணும். ஓகே எஸ். பயோஸ்கோப்போட 4வது சாங்கோட ஃபர்ஸ்ட் இமேஜ் இதோ. பஸர் மேல கை இருக்கட்டும், ஸ்கிரீன் மேல கண்ணு இருக்கட்டும். ஓ வாவ். ரெண்டாவது இமேஜ் போலாம் ப்ளீஸ். இது ரெண்டாவது இமேஜா? ஏய் பஸர் அமுக்கிட்டாங்க. துளி துளியாய் கொட்டும் மலை துளியாய். காக்கா புது பாட்டா கூட இருக்கலாம்க்கா. ஏன்க்கா? அவங்க நார்மலாவே ஒரு பிக்சரை பாடுவாங்க. நீ வேற உங்களை அக்கா தேர்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா இந்த துளி துளி என்ற இந்த 2 வார்த்தைகள் வைத்து நிறைய பாடல்கள் இருக்கிறது. நீங்க ஓகே அவங்க துளி துளி சொல்றாங்க. நீங்க ஏதாவது ட்ரை பண்றீங்களா? என்ன ஆன்சரா இருக்கும் சொல்லுங்க. துளி 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 மழையாய் வந்தாலே. இல்ல ஓ கெஸ் துளி துளி துளியாய் கொட்டும் மலை துளியாய். இது அவங்க பிஃபோர் கொரோனா, இது ஆஃப்டர் கொரோனா. துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் அப்படின்ற ஒரு பாட்டை நம்மளோட பாகியலட்சுமி டீம் சொல்றாங்க. துளி 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 மழையாய் அப்படின்றத நம்மளோட குஷி டீம் சொல்றாங்க. லெட்ஸ் see. அதுக்கு தான் நான் அவ்வளவு லென்த்தா எழுதுறேன். மறுபடியும் ஒரு துளி வந்திருக்கிறது. 4வது இமேஜ் ப்ளீஸ். மழையா? 5வது இமேஜ் போடுங்க ப்ளீஸ். என்ன அது என்னன்னு தெரியலையா? புகை. லாஸ்ட் இமேஜ் போடுங்க ப்ளீஸ். ஆமா ஆக்சுவலி இந்த நேரத்துல அது கொட்டுனா ஓகே. துளி 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 மழையாய் வந்தாலே. எது வேற பாட்டு? நீங்க என்ன பாட்டு சொன்னீங்க? அக்கா அவங்க அதுதான் சொன்னாங்க. துளி 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 மழையாய் வந்தாலே அப்படி ஒரு பாட்டு இருக்கு. கார்த்தி சார் நடிச்சிருப்பார். நீங்க அதெல்லாம் பாத்துக்க மாட்டீங்க, பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. பட் நீங்க பாடின பாட்டு தனியா உங்க வீட்டுல போய் பாடுங்க. பட் இப்போ அன்புடன் குஷி வெல் டன். நீங்க 3வது பாயிண்ட் எடுத்து இந்த ரவுண்ட ஜெயிச்சிட்டீங்க. ஸ்டார்ட் மியூசிக். துளி துளி மழையாய் வந்தாலே சுட 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 நனைந்தே போனாலே
பார்க்க தோன்றும், பேரை கேட்க தோன்றும், பூ போல் சிரிக்கும் போது காற்றாய் பறந்திட தோன்றும். செல் செல் அவளுடன் செல் என்றே கால்கள் சொல்லுதடா. சொல் சொல் அவளுடன் சொல் என்றே நெஞ்சம் கொள்ளுதடா. அழகாய் மனதை பறித்து விட்டாளே, துளி 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 மழையாய் வந்தாளே, சுட 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 நனைந்தே போனாளே. Well done, fantastic, amazing. So மூணாவது ரூம்க்குள்ள நீங்க போக போறீங்க. அன்புடன் குஷி டீம் 50,000 rupees உங்களுக்காக ரூம்ல காத்துட்டு இருக்கு. So யார் போக போறீங்க? ஓகே ஓடிட்டே ஓப்ப டாங்கில போயிட்டு வர லோகேஷ் வந்து அந்த லக்கி ரூமுக்கு ஜாகிங் பண்ணிக்கிட்டே போய் கொண்டிருக்கிறார். அதுல ஏல 100, பில 500, சில 0 அண்ட் டில 5,000 rupees கிடையாது 50,000 rupees வச்சிருக்கோம். கம் ஆன் யா கம் ஆன் யா ஏ அம்கிட்ட வாங்க யா விறுவிறுன்னு. ஏ ஃபார் அன்புடன் குஷி. பி ஓ மை காட். ஜாகிங் லோகேஷ் அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம். வாங்க லோகேஷ். டாக்ஸி டாக்ஸி awesome டாக்ஸி 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 ராக்ஸி. என்ன லோகேஷ், ஊர் உலகம் என்ன பேசும், டீம் என்ன பேசும்? 100 ரூபா ஜெயிச்சதுக்கு பாரும்மா. ஓகே. ஏ ஃபார் அன்பு அன்புடன் குஷி, பி ஃபார் பாக்யலட்சுமி. எல்லாம் சம்பந்தமே இல்லாம டி எதுக்கு? ஏன்னா நான் துரோகி இல்ல. இது நாம யோசிக்கவே இல்லையே. பி ஃபார் பாக்யலட்சுமி, ஏ ஃபார் அன்புடன் குஷி, ஆனா டி ஃபார் துரோகியா இருக்கிற இந்த லோகேஷ் துரோகின்றதுனால டியா இல்ல திவ்யான்றதுனால டியா? அது நான் சிங்க் பண்ணவே இல்ல. அந்த மாதிரி இல்ல. துரோகி இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே. I'm extremely sorry. ஓகே. நம்மளோட அன்புடன் குஷி டீம் வந்து 50,000 100 rupees, பாக்யலட்சுமி டீம் just 500 rupees. ஆனா சொல்ல முடியாது, நான்காவது ரவுண்டோட முடிவுல 1,00,000 ரூபாய் தன்னோட அக்கவுண்ட்ல சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா சார் மியூசிக் சீசன் 2ல லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் இன் பேர் ஒழுங்கா பாடு இல்லாட்டி ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன். ஓகே, சோ வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் அக்கவுண்ட்ல வச்சிருக்கிற அந்த டீம்ல இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாங் பாடுறதுக்காக கம் ஆன் மிஸ்டர் அன்பு, கம் திஸ் சைட். ஓகே, சோ பிரஜனா அவர்கள் வந்து முதலாவது சாங் பாடுறதுக்காக வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாங்ல ஒன் வேர்ட் மிஸ்ஸிங்கா இருக்க போகுது. சோ லெட்ஸ் see, பாக்ஸிங்கா இல்ல சிங்கிங்கா?
சொந்தக்காரன் காந்தி பிறந்த நாட்டுக்காரன் வெள்ளெடுத்தா வேட்டக்காரன் வெளியே வந்த உறவுக்காரன் இறக்கமுள்ள மனசுக்காரன்டா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரன்டா அச்சுக்குன்னா அச்சுக்குத்தா குமுக்கு என்ன குமுக்குத்தா அச்சுக்குன்னா அச்சுக்குத்தா குமுக்கு என்ன குமுக்குத்தா ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நியாயமுள்ள ரேட்டுக்காரன் நல்ல ஊரு பெருசாச்சு ஜனத்தொகை பெருசாச்சு ஊரு பெருசாச்சு ஜனத்தொகை பெருசாச்சு பஸ்ஸ எதிர்பார்த்து பாதி வயசாச்சு நேரத்துல இருப்போம் சாலைகள் ஓரத்துல நாம் அதில் சொல்வாங்க நீங்க கை தட்டுன ஆட்டோ வரும் சொல்றாங்க ஆட்டோ வரும் சொல்றாங்க ஆன்சர் வருமா வராதா ஆட்டோ வரும் சார் இஸ் தி ரைட் ஆன்சர் சார் வேற லெவல்ல இருந்துச்சு ஓ ஃபேண்டாஸ்டிக் அண்ணா வெரி குட்ண்ணா செகண்ட் சாங்ல 2 வேர்ட் சோ அதனால செகண்ட் சாங் பாடுறதுக்கு யார் வர போறீங்க ஆர் யூ ரெடி மிஸ்டர் லோகேஷ் எஸ் யா ப்ளீஸ் ப்ளே தி மியூசிக் 50000 எடுத்துட்டீங்கன்ற ஆணவம் ஏதாவது இருக்கிறதா அப்படி இல்ல சேஃப் சோன்ல இருக்கணும் ஒரு நம்பிக்கையில தான் இருக்கேன் அப்படினா 1940s வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணுங்க பாப்போம் ப்ளீஸ் ஸ்ப்ரே அடிச்சு போடுங்க அதுக்கு சாங் ப்ளீஸ் எந்த பாட்டா இருந்தாலும் பிரச்சனை தானே ப்ரோ வச்சிருக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல வச்சிருக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல சங்கத்தக போல செவரடி மட்ட போல நல்ல புள்ள சின்ன புள்ள வாலிபத்து கண்ணு புள்ள வச்சிக்கவா 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 யார வச்சுக்கிறீங்க அந்த 50000 தான் வச்சிருக்கேன் என்ன கதை வேணும் சொல்லி தருவேன் என்ன வழி வேணும் அள்ளி தருவேன் என்ன கதை வேணும் சொல்லி தருவேன் என்ன வழி வேணும் அள்ளி தருவேன் பொம்பளைங்க கேட்டான தட்டினது இல்ல வெண்ணியத நீ கேளம்மா பொட்டு வச்ச நானு நான் தொட்டுக்கிட்டேன் நானு நானும் இதுக்கு நானா ஐயா தண்ணி ப்ராப்ளம் தள்ளு அவ்வளவுதான் எவ்வளவு நேரம் வாயில இருக்க முடியும் பூலோகம் மேலோகம் ஃபீமேல் லிரிக்ஸா ஃபீமேல் டேஷ் டேஷ் ஒன்னாக பார்ப்போமா என்னது அது மேல் லிரிக்ஸா ஃபீமேல் லிரிக்ஸா லிரிக்ஸ் தான் எனக்கு தெரியும் அதெல்லாம் அவ்வளவு டீடைல்ஸ் தெரியல பூலோகம் மேலோகம் ஒன்னாக பாப்போமா வாபுள்ள ராசாத்தி ஓன் ஜோடி நானாச்சு வச்சுக்கவா பின்றாங்க பூலோகம் மேலோகம் என்பது ரைட் ஆன்சர் அதை லோகேஷ் கண்டுபிடிக்கவில்லை ஆனா கம்மம் மீனா கண்டுபிடிச்சிருக்காங்க அதான் point ஆனா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டும் கிடைக்கவில்லை லோகேஷ் Yes. அந்த தனி அடிச்சால நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நான் அப்படி போயிடுறேன் தேங்க் யூ வெரி மச் ஐ நோ ரேஷ்மா எனக்கு உங்க மேல ஃபுல் நம்பிக்கை இருக்கு ஒரு லைன் ஏன் ஒரு பாட்டே நாங்க மிஸ் பண்ணாலும் கண்டுபிடிப்போன்ற நம்பிக்கையோட தான் உங்களை அனுப்புறாங்க மூணாவது சாங்க்கு ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் குஷி ரேஷ்மாக்காக நம்ம குஷிக்காக குஷியா மூணாவது சாங் போடுங்க ப்ளீஸ் தெரியுமா அவளுக்கு இந்த பாட்டை போய் ஒத்தகடி பாதையில தாவியோடு அத்த பெத்த பூங்குயில கேள்வாடுற சந்தன மேல அழுது ஆல வாசம் ஏறுது எங்கிலி மேல சங்கிலி போல சேர தோணுது சக்கரால சொக்குது ஆல மால மாத்த மாமா வரட்டுமா கண்மணி
கரெக்ட் ஐயே கரெக்ட் ஆன்சர். நான் ஓடி வந்தேனே சார் ரைட் ஆன்சர். குஷிக்காக மீண்டும் ஒரு குஷியான ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். குஷியான ஸ்டெப் நம்ம போடுவோமா? ரெடியா பாய்ஸ்? ஆர் யூ ரெடி? ஓகே ரெடி. 1 2 3 கோ. நிழலாட்டம் பின்னால நான் ஓடி வந்தேனே ஒரு வார்த்தை என்ன பாருமா. வெல் டன் குஷிக்காக ஒரு பெரிய கைத்தட்டல். வெல் டன் ரேஷ்மா. ரைட் ஆன்சர். சோ மொத்தமா உங்களோட டீம் வந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீங்க போய் வெயிட் பண்ணுங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. थैंक यू. 1 லட்சம் ரூபாய்க்கான ஒரு வாய்ப்பு. பார்த்து விளையாடுங்க. ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் சாங் பாடுறதுக்காக யார் வராங்க? ஒழுங்கா பாடு இல்லாட்டி ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன். உட ஃபர்ஸ்ட் சாங் ஃபார் டீம் பாக்யலட்சுமி இதோ. என்ன பாட்டு? என்ன பாட்டுனே தெரியல நீ. விஷால் பாட்றா. வா செல்லம் வா. ஆனா தெரியாது. வா செல்லம்மா. அது தாவணி போட்டேன். தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு. கை முளைச்சி கால் முளைச்சி ஆடுது என் பாட்டுக்கு. கண்ணா கண்ணா பூச்சி என் கண்ணா பின்னா பேச்சு. பக்கம் பட்டாம் பூச்சி என் பக்கம் வந்து போச்சு. இரவு வருது பகலும் வருது எனக்கு தெரியல. என் அழகு சரிய மனசில் எரிய கணக்கு புரியல. விட்டுடு ஆளை விட்டுடு பொழைச்சு போறான் ஆம்பளை. அதான் பொழைச்சு போறோம் ஆம்பளையா? அப்படியா என்ன? என்ன இது? ஆம்பளையாடா? பொம்பளைனா நான் அடிச்சிருப்பாங்க. பொம்பளைடா. ஆனா ஆம்பளை ரைட் ஆன்சர்டா. 1 பாயிண்ட் வந்து நீங்க எடுத்து கொடுத்துறீங்க. சோ செகண்ட் சாங் பாடுறதுக்கு யார் வர போறீங்க? திவ்யா. ஓகே சோ இந்த சாங்கையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டை ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு. திவ்யா ஆர் யூ ரெடி? கொஞ்சம் ஈஸியா பாட்டு போட்டீங்கன்னா தெரியாது. எந்த பாட்டு வேணும்? ஜானி ஜானி. ஓகே ஓகே ரெடி? ஜானி திவ்யாக்கான செகண்ட் சாங் ப்ளீஸ். பாக்காத. ஐயோ பார்க்காத. இல்ல சும்மா பாடுங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? பார்க்காத பார்க்காத. ஐயோ பார்க்காத. நீ பார்த்தா மறக்கிற பாத மறக்கிற பேச்ச குறைக்கிற சட்டைதான் நானே தான் சிரிக்கிற நாக்க கடுக்கிற சொந்தா நடிக்கிற பட்டதுதான். இத ஒரு பார்வையால நானே நான் பாராத. எப்ப பாரு ஒன்னா நினைச்சு பச்சை புல்ல போறேன் இழைச்சு. கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கும் உறவா உள்ள வர உன்னை பார்ப்பேன் தெளிவா. சிக்க சிவந்து நான் போகும்படிதான் தன்னை மறந்திய பார்க்கிறேன். என்ன இருக்கு என்கிட்டன்னு அவங்க சொல்றாங்க. நான் சொல்றதுக்குள்ள நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க. கரெக்ட். ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் இதுக்கான முடிவை நான் எடுப்பேன். ஆன்சர் சொல்லுங்கள். அந்த வார்த்தையை சொன்னா மட்டும் போதும். சொல்லுங்க. இருக்கு என்கிட்ட. என்ன இருக்கு என்கிட்டன்னு அவங்க கேக்குறாங்க சார். ஆன்சர் காட்டுங்க ப்ளீஸ். என்ன இருக்குது என்கிட்டன்னு தான் அது சொல்லிருக்க வேண்டியது. ஆனா ஒரு தூ விட்டதுனால அவரு தூ அப்படின்னு ரொம்ப ஸ்ப்ரே அடிச்சிருக்காரு. பரவாயில்ல. பட் ஸ்ப்ரே அடிச்சாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க திவ்யா. ஓகே 1 லட்சம் ரூபாய் தான். நான் வேணா ஒரு செக்ல சும்மா எழுதி உங்களுக்கு தரேன். ஓகே 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 தேங்க்யூன்னு வணக்கம் சொல்லிட்டு போயிடுங்க.
திவ்யா வந்து செகண்ட் சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் யூனோ ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணியிருந்தா அதை வந்து நம்ம இது பண்ணிருக்கலாம். பட் நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே, அப்சல்யூட்லி ஃபைன். இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. மீனாக்கா, நீங்க இந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா டை ஆகும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியா இருக்கீங்களா? சோ 3வது சாங்ல ஒரு லைன் மிஸ்ஸிங்கா இருக்க போகுது. அது கம்பம் மீனா அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? சாங் ப்ளீஸ். என்ன பாட்டு? ஜாலியா இருக்கா? தெரியுமா? பாடு. தெரியுமா? சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சரக்கு 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 விளக்கு விளக்கு என்ன எடுத்து போத்திக்கோ மாமன் தோளில மச்சம் போல வட்டிக்கோ அழகா அல்வா துண்டை இடுப்பு அழகா பத்திக்கிச்சு நெருப்பு நெருப்பு சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு விளக்கு விளக்கு வெக்கம் வந்தா விளக்கு விளக்கு. ஆடும் போதே நினைச்சேன் ஐயா. டேஷ் டேஷ் மச்சான். பார்த்தாச்சு போட்டாச்சு மச்சாங்க. எனக்கு கஷ்டமா இருக்குக்கா, ப்ளீஸ் போயிடுங்கக்கா. போயிடுங்கக்கா ப்ளீஸ். உடம்பு முழுக்க இப்ப ஒரு ரயில் ஓடுது மச்சான் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஒரே ஒரு சாங் விஷால் ரொம்ப ஈஸியா ஆம்பளன்ற ஒரு லைனை மட்டும் கண்டுபிடிச்சு ஒண்ணுமே எடுக்கல, 2 பாயிண்ட் எடுத்து கடைசி ரவுண்ட் ஜெயிச்சிருக்காங்க அன்புடன் குஷோ. இந்த ஐட்டம் ரெடி பண்ணிருக்கேன் மிஸ்டர் இபி பிரஜன். இழந்த பழம் பிரஜன். 1 lakh rupees ரூம்குள்ள இப்போ இவர் தான் அனுப்ப போறீங்க கரெக்டா? ஏன்னா நீங்க 2 பேரும் ஒரு ரூம்குள்ள போயிட்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்க தான் கண்டிப்பா அந்த 1 lakh rupees இதுக்குள்ள அள்ளிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இதை அங்க வச்சுட்டு அப்படியே அந்த பெட்டி எடுத்துன்னு வாங்க போங்க. 0 B-ல 1 lakh, C-ல 100, D-ல 500. இபி பிரஜன். Come on பிரஜன் அண்ணா. 50,000 ரூபாய் இருக்கு போதும். விஜய் டிவிக்கு செலவு வைக்காம அமைதியா காட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பிரஜன்னா சிஏ முக்கனா. எனக்கு கண்டிப்பா ஏ ஃபார் அன்புடன் குஷி தான் இந்த வாட்டி வைப்பாங்க. கடைசியா வந்து நான் வந்து ஹீரோ மாதிரி அன்பு ஏ ஃபார் அன்பு. Please come inside. அங்க ஒரு ஈன்னு ஆப்ஷன் இருந்தா இ ஃபார் இபி தான் நீங்க அமைச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பட் கொடுங்க, நீங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிச்சு சொல்லுங்க, என்ன நடந்தது உள்ள? எதுக்கு அமுக்குனீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. A for அன்பு. எப்பவுமே பாசிட்டிவா இருக்கட்டும். ஸ்டார்டிங் லெட்டர்
அப்போ நம்பர் ரெண்டாவதா வரவங்க மூணாவது வரவங்க எல்லாம் பாசிட்டிவே கிடையாது. அப்படி இல்லை, நான் என்னதான் யோசிப்பேன். அப்போ நீங்க பாசிட்டிவா? கண்டிப்பா. அப்ப தள்ளி நில்லுங்க. நான் கிட்ட வந்து உங்களுக்கு பாசிட்டிவிட்டி வரும் ஆக்சுவலா. ஓ லைக் தட்டா. எவ்வளவு அமௌண்ட் இருக்க போகுது? எப்பவுமே கான்ஃபிடென்ட் தான். 1 லட்சம் ரூபா இருக்கும் உள்ள. 1 லட்சம் ரூபாய். வாவ், what a man. That's why we love you. Okay. Thank you so much. எடுங்க கிட்ட எடுங்க. EP பிரஜன், இழந்த பழம் பிரஜன் அவர்கள் ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 2ல முதலாவது தடவை உள்ள போய் அவங்க ஜெயிச்சிருக்கிற பிரைஸ் மணி 0வா? EP பிரஜன் என்பதை முட்ட பிரஜன் என்பது என்று நான் மாத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது மட்டும் நான் வச்சுக்கலாமா? கண்டிப்பா வச்சுக்கோங்க. பாக்கெட்ல மட்டும் வச்சிடாதீங்க. அப்படி ஆயிடும். என்னதான் பிரச்சனைனா 0 வாங்கி இருந்தாலும் டீம் வந்து 50,000 and 100 வந்து எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் அன்புடன் குஷி டீமுக்காக கொடுத்துடலாம். லோகேஷ், ரேஷ்மா, பிரஜனா, எஸ் வெல் டன், சூப்பர். 50,000 and 100 rupees. கம்பம் பீனாக்கா, நீங்க உள்ள போய் 500 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. சோ உங்களுக்கான 500 rupees செக். ப்ளீஸ் கம் அண்ட் கலெக்ட். வாழ்த்துக்கள் விஷால், திவ்யா அண்ட் கம்பம் பீனாக்கா. தேங்க்யூ ஸோ மச். வெல் டன். ஓகே, டோட்டலி கொஞ்சம் ஹெவியா எங்களோட அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்கு வந்திருக்கிற கெஸ்ட்க்கு. பட் ஓகே, அந்த ஒரு சந்தோஷத்துல நம்ம ஒரு ஹாப்பியான ஒரு ஆட்டத்தோட இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்ட் மியூசிக். சோ பிரஜனா இந்த எபிசோட்ல 0 எடுத்திருக்காருன்னு அவருக்கு கவலை இல்லை. ஏன்னா அவரோட டீம் வந்து 50,100 எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலி வந்து நிறைய அமௌண்ட்டோட எல்லாருமே ஹாப்பியாக வீட்டுக்கு போறாங்க. ஸோ நம்மளும் டாடா பை பை சொல்லிக்கிறோம். அடுத்த வாரம் இன்னொரு செட் ஆஃப் கெஸ்ட் அவங்க சந்திக்கும் வரை திஸ் இஸ் தி என்டையர் ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 2 ஃபேமிலி சைனிங் ஆஃப் ஆன் வைக்கிங் பிரீமியம் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 2 பவர்ட் பை GRB நைட், ஷாரன் பிளை, வைரா சேஃப் மற்றும் உதயம் இட்லி அரிசி. கோ பிரசன்டட் பை நிப்பான் பேட், ஜெம் ஹாஸ்பிட்டல் மற்றும் வசந்தன் கோ. 0 வாங்கினதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை.